செப்டம்பர் மாதம் இந்தியா பங்களாதேஷ் இடையிலான போட்டியானது நடைபெற இருக்கும் பட்சத்தில், எனவே இதற்கு இடைப்பட்ட நாட்களில் உள்ளூர் போட்டிகளில் விளையாட இந்திய அணியின் சீனியர் வீரர்களுக்கு பிசிசிஐ அறிவுறுத்தப்பட்டிருந்தது. எனவே இதன்படி ஆண்டின் முதல் உள்ளூர் தொடரான துலீப் டிராபி நடைபெற இருக்கும் பட்சத்தில் இதற்கான அணி விவரமானது வெளியாகியுள்ளது. அதாவது 4 அணிகளாக மோத உள்ளார்கள். செப்டம்பர் 5ஆம் தேதி தொடரானது தொடங்க உள்ளது. எனவே இதற்கான அணி விவரத்தை தற்பொழுது பார்க்கும்பொழுது, டீம் ஏ அணியில் சுப்மன் கில் கேப்டனாகவும், மயங்க் அகர்வால் ரியன் பராக், துருவ் ஜுரல் KL ராகுல், திலக் வர்மா சிவம் துபே, தனுஷ் கோட்டியான் குல்தீப் யாதவ், ஆகாஷ்தீப் பிரசித் கிருஷ்ணா, கலீல் அகமது ஆவேஷ் கான், வித்வத் கவைரப்பா குமார் குஷாக்ரா மற்றும் ஷஷ்வத் ராவத் என பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் டீம் பி அணியை பார்க்கும்பொழுது அபிமன்யு ஈஸ்வர் கேப்டனாகவும், SSV ஜெய்ஸ்வால் சர்ஃப்ராஸ் கான், ரிஷப் பந்த் முஷீர் கான், நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா முகமது சிராஜ், யாஷ் தயால் முகேஷ் குமார், ராகுல் சகர் சாய் கிஷோர், மோகித் அவஸ்தி ஜெகதீசன் ஆகியோர் அடங்கியுள்ளனர். அதேபோல் டீம் சி அணியை பார்க்கும்போது ருத்ராஜ் கெக்வட் கேப்டனாகவும், சாய் சுதர்ஷன், ரஜத் பட்டிதர், அபிஷேக் போரல், சூரியகுமார் யாதவ், இந்திரஜித், ஹிர்திக் ஷோகிங், மானவ் சுதர், உம்ரான் மாலிக், வைஷாக் விஜயகுமார், அனுஷுல் கம்ரோஜ், ஹிமான்ஷி சவுகான், ஆல்ரவுண்டர் மயங்க் மார்க்கண்டே, சந்தீப் வாரியர் ஆகியோர் அடங்கும். அதேபோல் டீம் டி அணியை பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாகவும், அதர்வா டைடே, யாஷ் துபே, தேவ்தேவ் படிக்கல், இஷான் கிஷன், ரிக்கி ஃபுய், சரன்ஸ் ஜெயின், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், ஆதித்ய தகரே, ஹர்ஷித் ராணா, துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் சென்குன்ஃபா, KS பரத், சௌரவ் குமார் ஆகியோர் அடங்கும். இதில் குறிப்பாக ரிங்கு சிங் இடம்பெறாதான் அதிர்ச்சியளிக்கும் ஒன்றாக இருக்கிறது.